ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 5 அப்புறம் 5 ப்ரோ இந்த ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மியோட ரியல்மி 3 ப்ரோ இறங்கி கொஞ்ச நாள் தான் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 5 ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை பற்றி டீட்டெயில்ஸை நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் இதுவரைக்கும் இந்த மொபைலை பற்றி வெளிவந்திருக்க கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அப்புறம் லீக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஃபார்மாக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வந்திருக்கு, அஃபிஷியலாக ரியல்மி தரப்புலேருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ரெண்டு மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்றத ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணி ரியல்மி 5 அப்புறம் 5 ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்றத ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ரியல்மி 5 ப்ரோ பத்தி பார்க்கலாம், அப்புறம் ரியல்மி 5 பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியல்மி 5 ப்ரோல கன்ஃபார்ம் ஆயிருக்க டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 கேமரா செட்டப் போட்டு வரப்போகுது அப்படின்றத ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த 4 கேமரா என்னென்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி கேமரா 48 எம்பியில் பிரைமரி கேமரா இருக்கும், எப்பவும் பார்க்குற மாதிரி சோனி IMX 586 சென்சாரோட. அது போக ஒரு அல்ட்ராவைட் சென்சார் கூட ஒரு மேக்ரோ கேமரா, அது போக போர்ட்ரேட்காக எப்பவும் கொடுக்குற அந்த டெப்த் சென்சார், இது மாதிரி 4 கேமராவோட இந்த மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த கேமராலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணல. ஆனால் லீக்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8 MP அல்ட்ராவைட் கேமராவும் 5 MP அல்லது 2 MP மேக்ரோ லென்ஸும் அதே மாதிரி 5 MP டெப்த் சென்சாரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இது போக கன்ஃபார்ம் ஆயிருக்க வேற டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5000 mAh பேட்டரியோட லான்ச் ஆக போகுது அப்படின்றத ரியல்மி தரப்பிலிருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மொபைலோட டீசர் மூலமா இது பிளாஸ்டிக் பேக்ல தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. அது போக இதுல எப்பவும் கொடுக்குற மாதிரி ஊக் சார்ஜிங் 3 சப்போர்ட்டோட தான் வரும். அதுல எந்தவித மாற்றமும் இருக்க போறது இல்ல. கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது பிளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவா இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம வர 20ஆம் தேதி மதியானம் 12:30 இதோட லான்ச் ஈவென்ட் இருக்கும் அப்படின்றதையும் ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக வேற ஸ்பெசிஃபிகேஷன் எப்பவும் பார்க்குற மாதிரி லீக் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 6.53 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ்ல AMOLED டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளால லீக்ஸ் பார்க்க முடியுது. ஆனா அவங்களோட டீசர்ல எல்லாமே பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்புது. உங்களுக்கு பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாம அவங்க ஃப்ரண்ட்ல வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தான் வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் அவங்க கொடுத்திருக்க கேமரா செட்டப், அவங்க கொண்டு வந்திருக்க ப்ராசஸர் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாட்டியும் இது ஒரு நல்ல மொபைலா இருக்கும். ஆனா AMOLED டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும். பாப்அப் கேமரா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க போறது இல்ல. இதுல வாட்டர் டிராப் நாச்சோட தான் வரப்போகுது. இந்த நாட் 32 MB அல்லது 25 MP கேமரா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால லீக்ஸ் பார்க்க முடியுது. கடைசியா இதனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸரோட இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம லீக்ஸ் பார்க்க முடியுது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4GB 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட்டுக்கு 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ சமீபமா ரியல்மி 3 ப்ரோவை அதிக டைம்ல நம்மளால 13,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. அதனால 14 அல்லது 15,000 ரூபாயில தான் கண்டிப்பா இதை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம உறுதியாகவே சொல்லிடலாம். இப்போ ரியல்மி 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியல்மியோட CEO ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்வீட்டை பாருங்க. அந்த ட்வீட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா குவாட் கேமராவோட 48 MB சென்சாரோட ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் 10,000 ரூபாய்க்குள்ள குவாட் கேமரா கொண்டு வர போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்டு உங்களுக்கு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு குவால்காம் சிப்பை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ரியல்மி 5 மொபைல் 10,000 ரூபாய் அந்த செக்மெண்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அது போக உங்களுக்கு இதுல குவாட் கேமரா செட்டப் இருக்கும். நம்ம பார்த்தா அதே மாதிரி 4 கேமராவோட இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா இதுல மெயின் கேமராவை உங்களுக்கு 48 MB கொடுக்காம 16 MP கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளால லீக்ஸ் பார்க்க முடியுது. 10,000 ரூபாய் அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நாமளும் அந்த அளவுக்கு 48 MB கேமராவை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் 48 MB கேமராவோட வந்தா நல்லா இருக்கும். ஆனா அவங்க தரப்புல இருந்து 16 MB தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால லீக்ஸ் பார்க்க முடியுது. இது போக இந்த மொபைல்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொபைல்ல யோசிக்கவே வேண்டாம், பேக்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க போகுது. ஏன்னா அந்த மொபைல்ல அண்டர் ஸ்கின் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டீசர்ல நம்ம பார்த்த மாதிரி பேக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட தான் இந்த மொபைல் லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம பேக் எப்பவும் பார்க்குற மாதிரி பிளாஸ்டிக்ல தான் இருக்க போகுது. பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட இதை கம்மி பண்ண சான்ஸ் இருக்கு. பிரைஸ் கம்மி அப்படின்றதுனால இங்க 4230 mAh எப்பவுமே ரியல்மி கொண்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பேட்டரிக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. 10,000 ரூபாய் அப்படின்றதுனால ஊக் சார்ஜிங் சப்போர்ட் இதுல கண்டிப்பா இருக்க போறது இல்ல. அது போக அதுல ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால ஒரு குவால்காம் சிப்பை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெட்மியோட ரெட்மி A3 உங்களுக்கு 21ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. ஆனா இதை 20ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது 20ஆம் தேதி இது ஸ்னாப்டிராகன் 665 ப்ராசஸர் MIயோட MI A3ல பார்த்த அதே ப்ராசஸரோட லான்ச் ஆகும் அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அதனால ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு 10,000 ரூபாய்க்கு குவாட் கேமரா செட்டப்போட ஒரு நல்ல மொபைல் லான்ச் ஆக காத்திருக்கு. அதை மனசுல வச்சுக்கோங்க. யாராவது மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலுக்காக வெயிட் பண்றது உண்மையா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது போக இதுல 6.22 இன்ச்சஸ் அல்லது 6.3 இன்ச்சஸ்
HD பிளஸ்ல தான் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எப்பவும் வர மாதிரி சேமான வாட்டர் டிராப் நாச்சோட ஒரு 13 MB ஃப்ரண்ட் கேமராவோட இந்த மொபைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இதுதான் Realme 5 அப்புறம் 5 Pro பத்தி இதுவரைக்கும் வெளியே வந்திருக்க தெளிவான ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ். இது போக வேற ஏதாவது தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Realme 3 Pro லான்ச் ஆகி கொஞ்ச நாள்லயே இந்த மொபைல் லான்ச் பண்றாங்களா? அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக நாம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல இருந்து எந்த அளவுக்கு உண்மையா வந்திருக்கு அப்படின்றத லான்ச் ஈவென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.